Hi friends, welcome back to our channel Priyanka's Chamber. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அதிகமா கேட்கக்கூடிய ஒரு டாபிக். மோஸ்ட் ஆஃப் us இத நம்ம பார்க்காம விட்டுருவோம். மிஸ் பண்ணிடுவோம், மீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா லிட்டரரி டிவைசஸ். லிட்டரரி டிவைசஸ்ல இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதாவது போயட்ரிலாம் யூஸ் பண்ணிருப்பாங்களே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுதான் பார்க்க போறோம். என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம் அப்படினா சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், இமேஜரி அண்ட் ஐரனி. இந்த 5 டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்கமிங் வீடியோஸ்ல அதர் இம்பார்ட்டன்ட் லிட்டரரி டிவைசஸ் ஆர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிட்டரரி டிவைசஸ்னால் என்னென்னு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? லிட்டரரி டிவைசஸ்ங்கிறது நத்திங் பட் லிட்டரரி டூல்னு சொல்லலாம். லிட்டரரி டூல்ஸ் தான். ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லை ஒரு போயமை வந்துட்டு எழுதும் போது அது இன்னும் எஃபெக்டிவாக பியூட்டிஃபை பண்ணி இன்ஹான்ஸ் பண்ணி வந்து ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் வந்துட்டு லிட்டரரி டிவைசஸ். ஸோ வித் திஸ் லிட்டரரி டிவைசஸ் ரீடர்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை. ஸோ லிட்டரரி டிவைசஸ் மூலமாக ரைட்டர் வந்து அவங்களோட ஐடியாஸை இன்னும் எஃபெக்டிவாக ரீடர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்துட்டு லிட்டரரி டிவைசஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமிலி. சிமிலி வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ரொம்ப ஈஸியும் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. சிமிலிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு சிமிலரான திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிமிலின்னு சொல்லுவோம். வித் த யூஸ் ஆஃப் லைக் ஆர் ஆஸ். இந்த லைக் ஆர் ஆஸ் அப்படிங்கிற ரெண்டு டேர்ம் ஐதர் லைக் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆர் ஆஸ் அப்படின்ற டேர்ம் இருந்தது அப்படின்னாலே நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னே இது சிமிலி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹர் ஃபேஸ் இஸ் லைக் த மூன், ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் அ க்ளவுட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணோட ஃபேஸை வந்துட்டு மூனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க வித் த யூஸ் ஆஃப் லைக் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் அ க்ளவுட். போய்ட் வந்துட்டு அவர் எப்படி அந்த பேசேஜை வந்து கடந்து போனார் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஒரு க்ளவுட் மாதிரி போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வித் த யூஸ் ஆஃப் ஆஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி லைக் ஆர் ஆஸ் இந்த ரெண்டு டேர்மில் ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு சிமிலி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸாமில் ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு பொயட்டிக் லைன்ஸோ கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம லைக் ஆஸ் வந்துச்சுனாலே சிமிலி தான் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா மெட்டாஃபர். மெட்டாஃபர் வந்துட்டு சிமிலிலே வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். சிமிலியில் நம்ம ரெண்டு சிமிலரான திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறோம். வேறஸ் மெட்டாஃபரில் வந்துட்டு ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறது வித்தவுட் யூஸிங் லைக் ஆர் ஆஸ். இந்த லைக் ஆஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணுறது. ஈவன் இதை வந்துட்டு டைரக்ட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லவ் இஸ் அ பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ்வை வந்துட்டு இஸ் லைக் அ பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லாமல் டைரெக்டாக லவ் இஸ் அ பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மெட்டாஃபர் வித்தவுட் யூஸிங் லைக் ஆர் ஆஸ். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளே. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட்டில் வர ஒரு ஃபேமஸான கோட்டு. இந்த கோட்டில் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்துட்டு லைக் ஸ்டேஜ் மாதிரி, இதில் உள்ள மென் அண்ட் விமன் வந்துட்டு லைக் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. பட் ஆனால் இவர் இங்கே லைக் அப்படின்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இவர் வந்துட்டு டைரெக்டாக சொல்கிறாரு இந்த வேர்ல்டு வந்துட்டு ஸ்டேஜ் தான், மென் அண்ட் விமன் வந்துட்டு பிளேயர்ஸ் தான் சொல்லிட்டு டைரெக்டாக சொல்கிறாரு. கம்பேரிசனோட இல்லாமல் டைரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம மெட்டாஃபர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டான விஷயத்தை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வித்தவுட் யூஸிங் லைக் ஆர் ஆஸ், இந்த ரெண்டும் இல்லாமல் கம்பேர் பண்ணியிருந்தாங்க, டைரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மெட்டாஃபர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா பர்சனிஃபிகேஷன். இது ரொம்பவே சிம்பிள். என்னென்னா ஒரு நான் லிவிங் திங்கோ இல்லை நான் ஹியூமன் திங்ஸ் சச்சஸ் அனிமல்ஸு, பேப்பரு, பேனா, டேபிள் இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ்க்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ வந்துட்டு ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் ஆக்ஷனை சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணி போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த ஃபயர் ரேன் அண்ட் பர்ன்ட் இட் ஆல் அப் பட் த வால். ஸோ இதில் வந்துட்டு ஃபயர் ரேன் அண்ட் பர்ன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமனோட ஆக்ஷன் தான். ஸோ ஹியூமன் ஆக்ஷனை வந்துட்டு ஒரு நான் லிவிங் திங் ஃபயருக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால இது வந்துட்டு பர்சனிஃபிகேஷன். இது மாதிரி ஃபயர் மாதிரி எந்த நான் லிவிங் திங்ஸ்க்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பர்சனிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ அந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். A host of golden daffodils beside the lake beneath the trees fluttering and dancing in the breeze. ஸோ இங்கே வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து டேஃபடில்ஸில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ப்ரீஸில் வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்
டேஃபடில்ஸ்லாம் வந்துட்டு மூமெண்ட் பண்ணுறது வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காரு இமேஜினேட்டிவாக. ஸோ இந்த டான்ஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமன் ஆக்ஷன் தான் இல்லையா. ஸோ ஃப்ளவருக்கு வந்துட்டு ஹியூமன் ஆக்ஷன் டான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கனால இதை வந்து நம்ம பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஓட்டோ ஆட்டம், கீட்ஸோட ஓட்டோ ஆட்டமில் வர லைன்ஸு. கான்ஸ்பைரிங் வித் ஹிம் ஹவு டு லோட் அண்ட் பிளஸ் வித் ஃப்ரூட் த வைன்ஸ் தட் ரவுண்ட் த தேச்சீஸ் ரன் அப்படின்னு சொல்லி ஓட்டோ ஆட்டமில் ஒரு லைன்ஸ் வருது. இதில் வந்து கான்ஸ்பைரிங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்பைரிங்னாலே வந்து பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஆட்டம் வந்துட்டு சன்னோட சேர்ந்து, அந்த ஹிம்ங்கிறது வந்துட்டு சன்னை தான் சொல்லியிருப்பார். சன்னோடு சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரைப் பண்ண வைக்கிது அப்படின்ற மாதிரி கீட்ஸ் எழுதியிருப்பார். ஸோ வந்து ஆட்டம்ன்றது வந்து ஒரு நான் லிவிங் திங்கு, ஜஸ்ட் எலமெண்ட் தான் வந்துட்டு இடத்துல. ஸோ இது வந்துட்டு கான்ஸ்பயர் பண்ணுது, பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் ஆக்ஷனோட ஹியூமன் பிஹேவியரோட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இது வந்துட்டு பர்சனிஃபிகேஷன். ஈவன் இந்த மாதிரி பொயட்டிக் லைன்ஸ்லாம் கொடுத்து இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ நம்ம ரொம்ப கீனாக வந்து இதை பார்த்து தான் நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இமேஜரினாலே ஜென்ரலாக நமக்கு தெரியும். ஒரு போயம் படிக்கும்போது அதில் உள்ள லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸே, அந்த வேர்ட்ஸே வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபிகரேட்டிவாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். இமேஜரிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அந்த ஆட்டம் லீவ்ஸ் ஆர் பிளாங்கட் ஆன் த கிரவுண்டு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த லீவ்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டம் சீசனில் கீழே இருக்கிறது வந்துட்டு அப்படியே கிரவுண்டுக்கு வந்து ஒரு பிளாங்கெட், ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அதை வந்துட்டு கொண்டு வருது, ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம இமேஜரின்னு சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The houses look like frosted cakes in winter. வின்டரில் வந்துட்டு ஹவுசஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்னோலாம் படிஞ்சிருக்க அந்த ஹவுசஸ் பார்க்கும்போது கேக்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா his words felt like a dagger in my heart. அதாவது அவனோட வார்த்தைகள் வந்துட்டு நெஞ்சில் கத்தியை வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி வந்து இமேஜஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, பிக்சரைஸ் பண்ணுறது மட்டும் இமேஜரி கிடையாது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸையுமே வந்துட்டு ரீடருக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுமே வந்துட்டு இமேஜரியில் தான் வரும். ஸோ வந்து இமேஜரியில் வந்துட்டு 5 சென்சஸுமே வந்துட்டு இன்வால்வ் பண்ணி வைக்க முடியும் த்ரூ த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் ரைட்டர். ஸோ அதுக்கு தான் இந்த டூல்ஸ், அதாவது லிட்ரரி டிவைசஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ரைட்டர்ஸு. ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன பொயட்டிக் இமேஜரி இருக்குது அப்படின்னா விஷுவல் இமேஜரி, ஆடிட்டரி இமேஜரி, கஸ்டேட்ரி இமேஜரி, tactile imagery, olfactory imagery, kinesthetic imagery and organic imagery அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 types of imagery இருக்குது. அது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா விஷுவல் இமேஜரி. இது என்ன அப்படின்னா, விஷுவல்னாலே நமக்கு தெரியும், நம்மளோட கண் முன்னாடியே அந்த லாங்குவேஜ், அதில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் மூலமாகவே நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது. முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட்டம் லீவ்ஸ்லாம் வந்துட்டு கிரவுண்டில் பிளாங்கெட் மாதிரி இருக்குங்கிறது இமேஜரியை வந்துட்டு நம்ம கண் முன்னாடியே பிக்சரைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு விஷுவல் இமேஜரி. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா the tree spread its gigantic sun-flecked shoulders. ஸோ அந்தளவுக்கு ஜைஜான்டிக்காக இருந்துச்சு ஒரு ட்ரீ அப்படிங்கிறத வந்து நம்ம கண் முன்னாடி பிக்சரைஸ் பண்ணுறது இந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸ் தான். ஸோ இதை தான் வந்துட்டு விஷுவல் இமேஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆடிட்டரி இமேஜரி. ஆடிட்டரினா நமக்கு தெரியும், நம்மளோட சவுண்டு கேட்குறது தான் வந்துட்டு ஆடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் மூலமாக நம்மளோட ஃபீலிங், அந்த சவுண்டை கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு ரைட்டரோட பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி போட்டிருப்பான். ஸோ அதை தான் வந்துட்டு ஆடிட்டரி இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன வரும் ஆடிட்டரி இமேஜில் அப்படின்னா, சவுண்ட்ஸு மேபி அது வந்து மெலடிக் சவுண்டாக இருக்கலாம், சைலன்ஸாக இருக்கலாம், ஹார்ஷ் நாய்ஸஸாக இருக்கலாம், ஈவன் ஓனமோட்டா பொய்யா கூட இருக்கலாம். ஓனமோட்டா பொய்யான்னு நமக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர், இப்போ ஒரு பேர்டோட சவுண்டு இருக்குது அப்படின்னா அந்த சவுண்டை வச்சே வர வேர்டை தான் வந்துட்டு ஓனமோட்டா பொய்யா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்துட்டு ஆடிட்டரி இமேஜரியில் தான் வருது. தென் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, the forest was hushed, resounding with echoes of the trees, stoic silence. அந்த சைலன்ஸில் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டை வந்துட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேர்ட்ஸ் மூலமாக. ஹஷ்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஓனமோட்டா பொய்யான்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹஷிங் சவுண்டை வச்சு தான் அந்த வேர்டே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆடிட்டரி இமேஜரி. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டேட்டரி. கஸ்டேட்டரி என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்லேயோ இல்லை ஒரு போயட்ரிலையோ வந்துட்டு டேஸ்ட்டை பற்றி ஒரு, இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து ரிமைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவான லாங்குவேஜ் வந்துட்டு ரைட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதில் வந்துட்டு என்னென்ன இருக்கலாம், அந்த கஸ்டேட்டரியில் என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்கலாம் அப்படின்னா, ஸ்வீட்டு, சால்ட்டி, ஸ்பைசி, புளிப்பு இந்த மாதிரியான டேஸ்ட்டு வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் மூலமாகவே நமக்கு க்ரியேட் பண்ணுறது. அதை தான் வந்துட்டு கஸ்டேட்ரி இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரீஸ் லீவ்ஸ் டேஸ்டட் பிட்டர் லைக் ரோஸ்டட் காஃபி பீன்ஸு. அந்த ட்ரீயோட லீவ்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி கசந்தது அப்படின்னா ரோஸ்டட் காஃபி பீன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. காஃபி பீன்ஸுன்னு சொன்னோடனே நமக்கு அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு அதெல்லாமே நம்மளோட இமேஜினரியில் க்ரியேட் ஆகிடும். நம்மளோட சென்சஸ் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு கஸ்டேட்ரி இமேஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டு, சால்ட்டி, இந்த டேஸ்ட்டு சம்மந்தமாக உள்ள வர வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ரைட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னா, அந்த கஸ்டேட்ரி, அதாவது நம்மளோட டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான், ரீடரை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வேர்ட்ஸை சூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டைல். டாக்டைல்னால் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சென்ஸ் ஆஃப் டச்சு. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் திங்கு, இப்போ ட்ரீயோ இல்லை ஒரு பிளேஸோ இல்லை ஒரு வால் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு டாக்டைல். சென்ஸ் ஆஃப் டச்சை தான் வந்துட்டு டாக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அதோட டெம்பரேச்சராக இருக்கலாம், இந்த மாதிரி அதர் சென்சேஷனாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், த ட்ரீ ஃபெல்ட் ஸ்மூத் அட் சாண்ட்ஸ்டோன். சாண்ட்ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி ட்ரீயும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளோட சாண்ட்ஸ்டோனோட அந்த டெக்ஸ்சரும் நமக்கு ஞாபகம் வரும், ட்ரீயோட டெக்ஸ்சருமே ஞாபகம் வரும். ஸோ அதை தான் வந்துட்டு டாக்டைல் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல்ஃபேக்ட்ரி இமேஜரி அப்படிங்கிறது வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு. ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸு எதையாவது ஒன்று டிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க கொடுக்குற வேர்ட்ஸ், அவங்க சூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ரைட்டரோட வேர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் வந்துட்டு ஆல்ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, as we approach the tree the air around it smelled crisp and precise. அதாவது அந்த ட்ரீயை வந்து அப்ரோச் பண்ணும்போதே அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்பி அண்ட் ப்ரிசைஸாக இருந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த லைனில். ஸோ இதை தான் வந்துட்டு ஆல்ஃபேக்ட்ரி. ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆல்ஃபேக்ட்ரி இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கினஸ்தட்டிக் இமேஜரி. கினஸ்தட்டிக் இமேஜரினா என்ன அப்படின்னா, ஒரு நேச்சுரலாக இருக்கிற திங்கையோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் பாடிலி மூமெண்ட் ஆர் ஆக்ஷனை வந்துட்டு நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு கினஸ்தட்டிக் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீதிங், ஹார்ட் பீட்டு, பல்ஸு, இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு ஹார்ட் பீட்டுன்னு சொன்னாலே நமக்கு அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிமைண்ட் ஆயிரும், நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அதை தான் வந்துட்டு கினஸ்தட்டிக் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃப்ளாப்பிங் த விங்ஸ், வாட்டர் கஷிங் டவுன் த ரிவர், பீட்டிங் ஆஃப் ஹார்ட். ஃப்ளாப்பிங் த விங்ஸ் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு பேர்ட்ஸ் வந்துட்டு விங்கை ஃப்ளாப் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் ஃப்ளை ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு மைண்டில் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு கினஸ்தட்டிக்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, வாட்டர் கஷிங் டவுன் த ரிவர். அதாவது இப்போது ரிவரில் வந்துட்டு வாட்டர் எப்படி வருது, ஃபவுண்டெயினில் எப்படி வந்துட்டு வாட்டர் கஷ் டவுன் ஆகி வருது, அண்ட் ஒரு டேம் இருந்துச்சுன்னா அங்கே எப்படி வாட்டர் வரும், இது எல்லாமே வந்துட்டு அந்த மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷனை வந்துட்டு நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு கினஸ்தட்டிக். அண்ட் அதே மாதிரி தான் பீட்டிங் ஆஃப் ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம அந்த வேர்ட்ஸ் மூலமாகவே நமக்கு வந்துட்டு ரைட்டர் வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு கினஸ்தட்டிக் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, ஆர்கானிக் இமேஜரி. ஆர்கானிக் இமேஜரி அப்படின்னா என்னென்னா, நம்ம அப்ஸ்ட்ராக்டான நம்மளோட ஃபீலிங்ஸு, இமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு ஆர்கானிக் இமேஜரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேட்டிக்கு, தர்ஸ்ட்டு, லவ்வு, பெயினு, லோன்லினஸ், இது எல்லாமே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற கான்செப்ட் தான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு த்ரூ த எஃபெக்டிவ் சூஸிங் ஆஃப் வேர்ட்ஸ் ரைட்டர்ஸ் வந்துட்டு நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்க அந்த ஃபீலிங்கு. ஸோ அதை தான் வந்துட்டு ஆர்கானிக் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இமேஜரி. இதில் 7 டைப்ஸ் ஆஃப் இமேஜரி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். தென் ஃபைனலாக வந்துட்டு இந்த வீடியோவில் ஐரனி தான் ஃபைனல் டாபிக். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஐரனினா என்னங்கிறது நமக்கு ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். அதாவது லிட்ரல் மீனிங் ஒரு சிம்பிளான மீனிங்காக இருக்கும் ஒரு வேர்டுக்கு, பட் அங்கே ரைட்டர் மீன் பண்ணுறது அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங்காக இருக்கும். அதை தான் ஐரனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஐரனிலையுமே வந்துட்டு ஒரு 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா வெர்பல் ஐரனி, ட்ரமாட்டிக் ஐரனி, சிச்சுவேஷ்னல் ஐரனி அண்ட் காமிக் ஐரனி. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா வெர்பல் ஐரனி. வெர்பல் ஐரனி அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம், இப்போ
நம்ம தமிழில் கூட சொல்லுவாங்கள்ல வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு அவங்கள புகழ்ந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து அவங்கள டீஸ் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை அவங்கள திட்டியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸோட ஓப்பனிங் லைன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் இஸ் அ ட்ரூத் யூனிவர்சலி அக்னாலேஜ்ட் தட் அ சிங்கிள் மேன் இன் பொசஷன் ஆஃப் அ குட் ஃபார்ச்சூன் மஸ்ட் பி இன் வாண்ட் ஆஃப் அ ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஜேன் ஆஸ்டன் வந்துட்டு ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிச் மேன் வந்துட்டு ஒரு நல்ல ஒய்ஃபை வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிறதுல தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு த்ரூ அவுட் த நாவல் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, விமன் வந்துட்டு மென்னை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ இங்கேயே வந்துட்டு ஐரனி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஜேன் ஆஸ்டன். ரைட்டர் வந்துட்டு கொடுத்துருக்கிற லாங்குவேஜ் அண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு லிட்ரல் மீனிங் வேறு ஒன்றா இருக்கும். பட் அவங்க வேறு ஏதாவது பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வெர்பல் ஐரனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரமாட்டிக் ஐரனி. ட்ரமாட்டிக் ஐரனினா என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு ட்ராஜிக் ஐரனி அப்படின்னும் சொல்லுவாங்க. ட்ராஜிக்காக ட்ரமாட்டிக் ஐரனினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கீழே பார்த்துட்ருக்க ரீடர்ஸ்க்கோ இல்லை ஆடியன்ஸ்க்கோ தெரியும். பட் அங்கே உள்ள கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. ஸோ இதை தான் வந்துட்டு ட்ரமாட்டிக் ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஷேக்ஸ்பியரோட ஒத்தல்லோவில் வந்துட்டு இயாகோ வந்துட்டு கெட்டவன் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஒத்தலோவுக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டு ட்ரமாட்டிக் ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. இயாகோ வந்துட்டு டெஸ்டிமோனாவை பற்றி சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற ரீடருக்கோ இல்லை அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஆடியன்ஸுக்கோ நல்லாவே தெரியும். பட் அங்கே உள்ள கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. டெஸ்டிமோனாவுக்கு இயாகோ தான் சொன்னான்னு தெரியாது. இயாகோ சொல்கிறது பொய் தான் சொல்லி ஒத்தலோவுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ட்ரமாட்டிக் ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. பட் கீழே பார்த்துட்ருக்க ஆடியன்ஸ்க்கோ இல்லை ரீடர்ஸ்க்கோ தெரியும். ஸோ அதை தான் வந்துட்டு ட்ரமாட்டிக் ஐரனின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிச்சுவேஷனல் ஐரனி. சிச்சுவேஷனல் ஐரனினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளேயோ இல்லை ஒரு ஃபிக்ஷனோ இருக்குது அப்படின்னா, அதை பார்த்துட்ருக்க ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸும் ஆடியன்ஸும் நினச்சிட்ருப்பாங்க. பட் அது வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு சிச்சுவேஷனல் ஐரனின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹென்ரியோட தி கிஃப்ட் ஆஃப் தி மெஜைங்கிறத ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு இப்போ கிஃப்ட் பண்ணணும், ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒய்ஃப் வந்துட்டு அவங்களோட லாங் ஹேரை கட் பண்ணி சேல் பண்ணிவிட்டு அவளோட ஹஸ்பண்ட்க்கு அவளோட வாட்ச் டயலுக்கு ஒரு செயின் வாங்கியிருப்பாள். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒய்ஃப்க்கு ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவனோட வாட்ச் அந்த டயலை வந்துட்டு விற்றுட்டு இவளுக்கு வந்துட்டு ஒரு கோம் வந்துட்டு வாங்குவாள். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வாங்கின கோம்புக்கு அவளுக்கு ஹேரும் இருக்காது. அதே மாதிரி இவன் வாங்கின அந்த செயினுக்கு அந்த டயலும் இருக்காது. வாட்ச் செயினுக்கும் டயல் இருக்காது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும். பட் அங்கே வந்து கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதை தான் வந்துட்டு சிச்சுவேஷனல் ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிச்சுவேஷனல் ஐரனியை வந்துட்டு வேறு எக்ஸாம்பிள் எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மூவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மூவியில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே நடக்கிற கிளைமேக்ஸ் வந்துட்டு அப்படியே அப்சைட் டவுனாக இருக்கும். இதை தான் வந்துட்டு சிச்சுவேஷனல் ஐரனின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த கேரக்டர்ஸுக்கே வந்துட்டு தெரியாது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாலையும் கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்துட்டு சிச்சுவேஷனல் ஐரனின்னு சொல்லுவாங்க. தென் ஃபைனல் ஒன் காமிக் ஐரனி. காமிக் ஐரனினா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு காமிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்துட்டு இருக்கும். இதை தான் வந்துட்டு காமிக் ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே வந்துட்டு ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸோட ஓப்பனிங் லைன்ஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு மீன் பண்ணுறது வேறு. பட் காமிக்காக வந்து ஜேன் ஆஸ்டன் சொல்கிறதுக்காக அந்த ஓப்பனிங் லைனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க நாவலில். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.